அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். வெப்பம் கடுமையாகும் பொழுது லுஹர் தொழுகையை தாமதப்படுத்துங்கள் என்று கூறிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணல் திட்டுக்களின் நிழல் தெரியும் வரை லுஹர் தொழுகையை தாமதப்படுத்துவார்கள். சூரியன் நன்றாக சாய்ந்து அசருக்கு சற்று முன்பாகத்தான் மணல் திட்டுக்களின் நிழல் தெரியும் என அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 535. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வெயிற்காலத்தின் கடுமையான வெப்பத்தின் காரணமாக லுஹர் தொழுகையை தாமதப்படுத்தி தொழுவது நபி வழியாகும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. எந்த அளவிற்கென்றால், ஒரு பொருளின் நிழல் நன்றாக தெரியும் வரை லுஹரை தாமதப்படுத்தி கொள்ளலாம். அசருக்கு சற்று முன்பு, அதாவது அசர் நேரம் துவங்குவதற்கு முன்பு வரை லுஹர் தொழுகையை தாமதப்படுத்தலாம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். எல்லா நிகழ்வுகளிலும் நபி வழியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த நபி வழியையும் நடைமுறைப்படுத்த முயற்சிக்க வேண்டும். அதாவது கடுமையான வெயிற்காலங்களில் லுஹருடைய தொழுகையை அதனுடைய கடைசி நேரத்தில் தொழுதுவிட்டு உடனே அசர் தொழுகையையும் தொழக்கூடிய அளவிற்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும். புரிந்து நடந்து கொள்வோம், நபி வழியை நடைமுறைப்படுத்துவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.